இப்போ தமிழக அரசியல் சூழலில் வந்துட்டு திராவிட கட்சிகள் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும். அந்த ஒரு மாற்று அரசியலாக விஜய் வர்றாரு அப்படின்ற ஒரு நிலை தான் விஜய் அரசியலுடைய என்ட்ரியாக இருந்ததாக பார்க்குறோம். இப்போ கடந்த நெருக்கி ஒரு 6-7 மாசமா, 1 வருஷம் 2 வருஷமாவே உண்மையிலே இந்த தாவேகா கட்சியினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லது ஒவ்வொரு ஈவெண்ட்டும் ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு நம்பிக்கையை அது கொடுக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி உருவாகுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அது கரூர் பிரச்சனையா இருக்கலாம், அந்த இறப்பா இருக்கலாம், அதுக்கப்புறம் விஜய் சந்திக்கிற அந்த இதா இருக்கலாம், பிளஸ் அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்க எப்படி தங்களை வழிநடத்திக்கிறாங்க. சாதாரண ஒரு சோசியல் மீடியால தாவேகாவை பத்தி ஒரு வீடியோவோ அல்லது ஒரு விமர்சனமோ வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, எந்த மாதிரியான மொழிநடை அவங்க பயன்படுத்துறாங்க, இதெல்லாம் உண்மையிலே ஒரு மாற்று அரசியலை நோக்கி போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி இங்க எழுறதா பாக்குறேன். அதை எப்படி பாக்குறீங்கன்னு? என்னைய பொறுத்தவரை இப்போதைய ட்ரெண்டில் அது ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸாக தெரியலை. மரம் ஏற்கனவே இருக்கிறதா இன்னொரு கட்டத்தில் கொண்டு போகுது வேறு வரல. அதாவது அவங்க கட்சி கொள்கை எடுத்து பாருங்கள். ஏறக்குறைய திமுக வச்சிருக்கிற கொள்கைக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கா எனக்கு தெரியல. ஏறக்குறைய அதே ஒரு திராவிட சிந்தனைகள் தான் அதில் இருக்குது. ஆனால் மாற்றுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தியலோட மாற்றாவது இருக்கணும், செயல்பாடுகளையும் மாற்றி இருக்கா இல்லை, சரி நிலைப்பாடுகள் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம். இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா கட்சியும் ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்து சொல்லிட்டாங்க. ஜனநாயகத்துக்கான ஒரு ஜனநாயக ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது வரவேற்கணும். எந்த ஒரு புது கட்சி வந்தாலும் ஜனநாயகத்துக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது. இல்லைன்னா ஒரு இறுக்கமான ஒரு மனநிலை என்பது மக்கள்கிட்ட போயிடும். அதனால் ஒரு புது கட்சி வர்றது நல்லதான். மாற்று அப்படிங்கிற யோசிக்க அந்த கேள்வி எனக்கு உண்டு. ஏன்னா ஒரு மாற்று என்பது கொள்கை அடிப்படையில் ஒரு மாற்று இருக்கணும். நிச்சயமாக நீங்கள் தாவேகா கொள்கை வாசித்த பெரும்பாலும் திமுக அதிமுக வைத்திருந்த அதே கொள்கையுடைய மேபி கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அடிப்படை கொள்கையில் பெரிய ஒரு மாற்றம் என்பது அங்கே இருப்பதாக தெரியல. சரி, அது பரவாயில்ல. நம்ம அதே கொள்கை எடுத்து செய்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படின்னு பெட்டராக பண்ணக்கூடிய ஒரு கட்சி இருந்துச்சுன்னா கூட நல்லா தான் இருக்குங்கிறது. ஆனால் அந்த ஆளுமை விஜய்ங்கிற ஆளுமைங்கிற நம்ம திரைப்படத்தில் பார்த்த ஆளுமை ஒரு கம்பீரமான ஆளுமை. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பயந்த ஒரு ஆளுமையாக வெளிப்படுறதை பல சமயங்களில் பார்க்குறோம். இப்போ எடுத்துக்காட்ட சொல்லணும்னா பத்திரிக்கையாளர் சந்திக்கிறதுல ஏன் இவ்வளோ பயம் அப்படின்னு தெரியல. சரி, எல்லா டைமும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கு கரூர் இன்சிடெண்ட்டில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச பத்திரிக்கை சூழ்ந்து வர்றப்போது 2 வாரத்தை சொல்லிட்டா போயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் பயத்தை வெளிப்பாடு. இப்போ 2 தொகுதியில் நின்றுது. இப்போ மற்ற தலைவர்கள் 2 தொகுதியில் நின்றுருக்காங்க. இந்திரா காந்தி நின்றுருக்காங்க, ராகுல் காந்தி நின்றுருக்காரு, அப்புறம் ஜெயலலிதா நின்றுருக்காங்க, அவங்கெல்லாம் மோடிஜி, இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு தான் 2 தொகுதியில் நின்றுருக்காங்க. முதல் தேர்தல் இல்லை. அப்போ முதல் தேர்தலில் 2 தொகுதின்னு சொல்லும்போது அவன் ஏன் நம்பிக்கை இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அப்புறம் இவன் பொது பிரச்சனைகளை கருத்து சொல்கிறதுல ரொம்ப தாமதமாக சொல்கிறது, அதில் சொல்லாமல் இருக்கிறது. இப்போ நம்ம அட்லீஸ்ட் பெரும்பான்மை மக்கள் எதிர்பார்த்த என்னென்னா திருப்பரங்குன்ற இஷ்யூ தமிழ்நாடே பேசிச்சு. அப்போ எந்த கருத்துமே சொல்லலை. இப்போ சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கான்னு சொல்கிறார். FCRA சட்டம் அது கொண்டு வர போகிறாங்க. அப்போ அது திருத்த சட்டத்தை பற்றி என்ன கருத்து? எதுவுமே கிடையாது. இது வெறுமனே அவங்க தெரியலேன்னு சொல்கிறதா, ஒரு கள்ள மௌனம்னு சொல்கிறதா? என்னை போது அது கள்ள மௌனம் தான் சொல்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. இந்த கள்ள மௌனத்தை நிச்சயமாக மக்கள் பார்ப்பாங்க. அப்போ இங்கே இது மாற்றாக புரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக வரும். அது இந்த மாற்றுன்ற சொல்லாடல் இருக்கு இல்லையா, விஜயனுடைய பேச்சை நீங்கள் எடுத்துக்கிங்க, எந்த இடத்துலையுமே அவர் மாற்றுன்னு சொல்லியிருக்க மாட்டார். அவங்க மாற்று சக்தின்னு எந்த இடத்துலையும் தாவேகா முன்னிலைப்படுத்தவே கிடையாது. அஃபிஷியலாக அவங்களுடைய பார்வை முதன்மை சக்தின்னு தான் அவர் சொல்கிறார். மாற்று சக்தி கிடையாது, முதன்மை சக்தி. இப்போ அந்த இதை நம்முடைய வார்த்தையை அவங்களுக்கு பூத்தக்கூடாது. அவங்க முதன்மை சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சக்திகளை விட நாங்கள் பெரிய சக்தி அப்படின்ற அர்த்தத்தில் சொல்கிறாரு. கொள்கை அளவில் பார்த்தோன்னா ஏற்கனவே இருக்கிற கொள்கையில் அந்த கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம், சீரியஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்றாரு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த அதர் சைடு தாவேகாவுடைய கொள்கை தலைவர்கள் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடாக பார்க்கக்கூடிய விதத்தில் ரெஃபர் பண்ணுறது மாதிரி எந்த வெளியீடுமே இல்லை. கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவங்க ஸ்டேட் பண்ணலை, தலைவர்களை மட்டும்தான் முன்னிறுத்திருக்கிறாங்க. அதுவுமே கூட பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மினியேச்சர் தலையை அவர் இப்போ பனையூரில் வச்சுட்டு அதுக்கு அப்போ மாலை போட்டு வணக்கம் செலுத்துகிற அளவில் தான் கொள்கை இருக்குது. ஆனால் அவர் சொன்னது நாங்கள் மாற்றாக வரல, கொள்கைக்கு மாற்றாக வர்றேன் அப்படின்னுலாம் எதுவுமே சொல்லலை. இந்த கொள்கையை நாங்கள் சீரியஸாக எடுத்துகிட்டு நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்ற அளவில் தான் சொல்லியிருக்கிறாங்க. முதன்மை சக்தியாக வருவோம் அப்படின்ட்டுருக்குறாங்க.
அரசியலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாற்று அரசியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது செய்யக்கூடியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஒரு குறிப்பிட்ட அளவில் இவர் ராமதாஸ் அவர் ஒரு மாற்று அரசியலை ஆரம்பத்தில் கையில் எடுத்தார். அந்த சிந்தனைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாற்று சிந்தனையாக இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் முன்வைக்கக்கூடிய அந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே மாற்று நம்ம அங்கே பார்க்க முடியும். இன்றைக்கி அந்த கட்சி பாமக ரொம்ப கொஞ்சம் இதாக போயிடுச்சு. அப்புறம் இந்த விசிகா மாற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது வந்து இன்னைக்கு வரைக்குமே மேலே அந்த தனித்தொகுதிகளை விட்டுட்டு கடந்து வர முடியல. இன்னும் முயற்சிகள்லாம் எடுத்தாலுமே கூட அதை தாண்டி வர முடியல. அதுக்கு ஸ்ட்ரகிளிங் ரொம்ப போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த கட்சியினர் திருமாலாம். அதை தாண்டி இந்த போராட்டத்தில் ஓரளவு நிற்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நாம் தமிழர். அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை நீங்கள் எடுத்து பாருங்கள். 100% அப்படியே இன்றைக்கு சூழ்நிலைக்கு தேவையான அவ்வளவு ரெலவெண்ட்டான இது திட்டங்கள் அவங்க முன்வைக்கக்கூடியது எல்லாமே. அடுத்த கட்டமாக இந்தியா, உலகம், தமிழ்நாடு எங்கே மூவ் ஆகணும் அப்படின்றத வச்சுட்டு அந்த திட்டங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதனால் மாற்றுன்னு சொன்னோம்னா அங்கே தான் சொல்லணும். அந்த மாற்ற மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா அப்படின்றது வேறு இஷ்யூ. அது வேறு ஒரு தளத்தில் நம்ம விரிவாக விவாதிக்கணும். இன்றைக்கி விஜயை மட்டும் நம்ம இந்த இதில் நம்ம பேசுகிறது அப்படின்றதுனால விஜய் மாற்று சக்தியாக வரல. அவர் மாற்று சக்தி ஆக முடியாது. அதில் நம்ம எல்லாருமே தெளிவாக இருக்கலாம். அவர் எப்போவுமே மாற்று சக்தி ஆக முடியாது. ஏன்னா அவர் வர்றதே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டாமினன்ட் பேக்ரவுண்டிலிருந்து தான் வர்றார். அவர் வந்திருக்கக்கூடிய பின்னணியே அந்த டாமினன்ட் அந்த பின்னணியிலிருந்து தான் வர்றாரு. அதிகார பின்புலத்திலிருந்து தான் அவரே வர்றார். இது நம்ம டைகாட்டமைஸ் பண்ணி சொல்லணும்னா ஆள்வோர் ஆளப்படுவோர் அப்படின்னா அவர் வரக்கூடிய பின்னணி எல்லாமே இந்த ஆள்வோருடைய பின்னணி. இன்னும் கொச்சையாக சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி கரண்ட்டாக இருக்கிறது மாதிரி பார்த்தோம்னா இந்த எப்ஸ்டைன் யூனிவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உலகத்திலிருந்து அந்த பின்னணியிலிருந்து அவர் வர்றார். பெரும்பாலான அரசியல் கட்சிகளுடைய தலைமைகள் எல்லாமே இந்த எப்ஸ்டைன் பின்னணியிலிருந்து வர்றவங்க தான். அந்த பின்னணியை வாழ்கிறவங்க. எப்ஸ்டைன் பற்றி தெரியும் இல்லையா, எப்ஸ்டைன் யூனிவர்ஸ், பெர்வர்டட் யூனிவர்ஸ். அது எப்ஸ்டைன் பெர்வர்டட் யூனிவர்ஸ். அது இந்த பக்கம் நம்ம ரியாலிட்டி என்ன அப்படின்னா கரூர் க்ரௌட் க்ரஷ் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் இது ரெண்டு தலைவர்கள் எல்லாமே அங்கே மேலே இருக்கிறாங்க. விஜயும் சேர்த்து அந்த எப்ஸ்டைன் யூனிவர்ஸ் அந்த பின்புலத்தில் அந்த லைஃப் ஸ்டைலை வாழக்கூடியவர் தான் அவர். ஆனால் அவரை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, நம்மெல்லாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த க்ரௌட் க்ரஷ் யூனிவர்ஸில் இருக்கிறோம். இதுதான் நம்முடைய யதார்த்த வாழ்க்கை. இப்போ இந்த டைகாட்டமைஸ் இருக்கிறதுனால விஜய் எப்போவுமே ஒரு மாற்று சக்தியாக வரவே முடியாது. அது அடுத்து அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த தொடர்களையுமே பாருங்களேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றேன், அனைத்து எவ்வளவு பெரிய வசதிகளெல்லாம் விட்டுட்டு வர்றேன்றாரு. ஏன் வசதியெல்லாம் விட்டுட்டு வர்றாரு அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்புறம் அனைத்து வலிகளையும் தாங்கிக்கிட்டுன்றாரு. இந்த வலிகள்லாம் தாங்கிக்கிட்டு இங்கே வர்றேன், அதாவது மேலே இருந்து நான் கீழே வர்றேன், தியாகம் பண்ணிக்கிட்டு வர்றேன் அப்படின்றாரு. அப்படி மேலே இருந்து இறங்கி வரக்கூடிய எந்த ஆளும் மக்களில் இருந்து கீழே இருந்து அரும்பாத எந்த தலைமையாக முடியாது. அந்த ப்ராசஸை நம்ம அறிவார்ந்த விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது விஜய் கேன் நெவர் பி an alternative force. உங்களுடைய பகிர்வு நன்றாக இருந்தது. தொடக்கத்தில் கடவுள், கதாநாயகன், அதற்கடுத்து திரையுலகில் தன்னை முன்னணிப்படுத்துவது, அதாவது எம்ஜிஆருங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்டவங்க இன்றைக்கி நானும் அதில் ஒரு அங்க உறுப்பினராக இருக்க பார்ப்பது. அதற்கடுத்து பார்க்கும் பொழுது கதாநாயகர்கள்லாம் எப்படிலாம் சாதாரணமாக இருந்தவங்களும் ஜென்சியை அதை உருவாங்கி அதை உள்வாங்கி அதை பின்பற்றுபவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னீங்க. இதை பார்க்கும் பொழுது விஜய் ஒரு மாற்று சக்தி இல்லை அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ எனக்கு உள்ளத்தில் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, தந்தையை சொன்ன மாதிரி கோர் குரூப்பு விஜயை கடைபிடிக்கிறாங்க, அவரை பின்பற்றுறாங்க. அந்த நடுநிலை வாக்காளர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க தான் மாற்று சக்தியாக யாருக்கு ஒரு தீர்மானிக்க போகிறதுன்னு பார்த்தோம். இதில் எனக்கு எழக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த விஜய்
அவரை பின்பற்றக்கூடியது எல்லாமே உளவியல்ல அப்படியே பார்க்குறாங்க. ஒரு அணுக முடியாத ஒரு நபர் வாராரு, அதனால நம்ம போவோம் அப்படின்னு போகிறாங்க. இந்த நடுநிலை வாக்காளர்கள் அதுக்கு சாய்ந்துருவாங்களாம், அல்லது இன்னும் மற்றவர்களை ஆய்ந்து பார்ப்பார்களாம். ஏன்னா இப்போ இவங்களுடையதையே டிஎம்கே ஏடிஎம்கே பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எங்கே நடுநிலை வாக்காளர்கள் போவாங்க? அப்போ அவங்களுக்குள்ளேயுமே ஒரு குழப்பம் வரும். ஆனால் உண்மையிலே பார்த்தோம்னா விஜய்கிட்ட ஒரு கொள்கைங்கிறது ஒன்றும் உருப்படியாக வரவில்லை. அதற்கடுத்து எதை பின்பற்ற போகிறோம், அவர் சொல்றது எல்லாமே அவரை மையமாக வைத்து தான் இருக்கு. இன்னொரு குரூப்போ அல்லது எனக்கு பின்னாடி இவரும் அவருக்கு உதவியாக ஒரு அறிவு சார்ந்த சிந்தனையாளர்கள் எதுவுமே விஜயை எடுத்துட்டோம்னா டிவிக்கே ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போவாங்க? ஏன்னா மற்ற ஆள்களும் விஜயை ஃபாலோ பண்ணியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவரே உருவாக்குறாரு. அப்படிங்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும்? மாற்றாக உள்ள நடுநிலை வாக்காளர் இருக்காங்களே, அவங்கள பொறுத்தவரையில் வெறுமனே கொள்கை மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஏதோ ஒரு மாற்று வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. மாற்றுங்கிறது இப்போ கடந்த 2000 பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் ஓரளவுக்கு எழுச்சியோடு வந்திருக்காங்களோ அவங்கள ஆதரிச்சிருக்காங்க ஓரளவுக்கு. இப்போ நீங்கள் அந்த 10% தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விஜயகாந்த் அறுவடை பண்ணார், சீமான் அறுவடை பண்ணார், கமல் அறுவடை பண்ணார். இது கொஞ்சம் ஒருவேளை விஜய்க்கு போய் சேரலாம். அது ஒட்டுமொத்தமாக மாறுமா அப்படின்னு தெரியாது. ஆனால் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நிச்சயமாக இப்போ நடக்கிற நிகழ்வு அவங்களும் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்களுடைய தீர்மானம் எப்படி இருக்கு நம்ம என்னால் கணிக்க முடியாது. அது நிச்சயமாக சிந்திப்பாங்க. நீ சொல்கிற மாதிரி கேட்ட மாதிரி இது ஒட்டுமொத்த மாற்றாக அமைஞ்சிருவார் அப்படி நம்பிக்கை அந்த கட்சி கொடுக்குதான்னு தெரியாது நமக்கு. அவங்களுடைய சிந்தனையில் என்ன நடக்க போகுதுங்கிறது என்னால் கணிக்க முடியல. ஆனால் நிச்சயமாக கணிப்பார்கள், சரியாக கணிப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இப்போ இந்த விஜயினுடைய ரசிகர்களில் இந்த அவர் கூட்டத்துக்கு வர்ற கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் பெரும்பாலான இந்த கருத்தாளர்கள் எல்லாமே சொல்கிறாங்கன்னா அவருக்கு பின்னாடி இந்த ஜென்சி க்ரௌட் இருக்குது, அப்புறம் பெண்கள் வாக்காளர்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்கன்றாங்க. இந்த பெண்களை தான் அவங்க தான் இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க போகிறது யார் அப்படின்னா பெண்களுடைய வாக்காக தான் இருக்கும். இந்த பெண்களுடைய வாக்குக்கு தான் எல்லா கட்சிகளுமே இப்போ போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் 8000 கொடுக்குற 8000 கூப்பன் கொடுக்குறன்றாரு, அவர் 10,000 கேஷாக கொடுக்குறன்றாரு. இவர் விஜயுமே அவரும் நிறைய அந்த நான் சீர் கொடுக்குறேன், பட்டு புடவையிலேருந்து நாப்கின் வரைக்குமே நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு அவர். இப்போ எல்லாம் பெண்கள் ஓட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பெண்கள் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம அதை பார்க்கணும். அதை பற்றி பேசலாமா? பெண்களுடைய வாக்கு, பெண்களை எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஹார்ட்கோர் ரசிகர்கள் இருக்காங்க. அந்த பெண்கள் எப்படின்னா விஜய் மேலே இப்போ இருக்கக்கூடிய அவருடைய படங்களை பார்த்து இன்றைய சூழ்நிலையில் அந்த 18+ இருக்காங்களே, 18 to 21 அந்த என்ன ஓட்டு போடுற உரிமை உள்ள அந்த முதல் ஓட்டை வாக்களிக்கக்கூடிய அந்த தலைமுறை பெண்கள். அவங்க என்னன்னா அவங்க எல்லாருமே இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜயினுடைய படங்களை பார்த்து அவர் மேலே காதல் வயப்பட்டவர்கள். அந்த திரை அனுபவம் இருக்கு இல்லையா, அதை இவர் ரொம்ப அழகாகவே நம்ம பேராசிரியர் விளக்கி இருக்கிறாரு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அவருடைய நூல்களை நீங்கள் படிங்க. அந்த திரை அரங்கத்திற்குள்ள அந்த குறைந்த வெளிச்சத்தில் என்ன நடக்குது, என்ன மாதிரியான உலகம் உருவாக்கப்படுது அப்படின்ற அதை பற்றியெல்லாம் அதை நம்ம வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேணால் விரிவாக பேசலாம். இப்போ அந்த மாதிரி விஜய் என்ற பிம்பத்தின் மீது காதல் வயப்பட்டு கிறக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, அந்த பசலை நோய் வந்தவங்க, அந்த பெண்கள், அவங்களுக்கு இப்போது விஜய் என்ற அந்த கனவுல பார்த்த நபரை அரசியல் தலைவராக நான் என்னுடைய தெருவில் பார்க்கறத பற்றி அவர் சொன்னார். அந்த மாதிரி பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படிங்கும்போது அந்த பித்து நிலை அதில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு போய் சேரும். அடுத்த கட்ட பெண்கள், அடுத்த கேட்டகரி ஆஃப் விமன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு 40s இருக்கிறவங்க, அதாவது விஜய் வயசுன்னு வச்சுக்கிறோம். விஜய் சினிமாவில் 18 வயசில் நடிக்க ஆரம்பித்தாரா, அப்போ 18 வயசில் இவங்களும் அந்த குமரிகளாக இருந்திருப்பாங்க. இந்த 18 வயசில் அப்போ விஜயோடவே அவருடைய படங்களை பார்த்து அவர் ஹீரோவை வளரும்போது இவங்களும் அந்த கிறக்கத்திலேயே வளர்ந்து, அப்புறம் ஒரு குடும்பம் பொம்பளைங்கன்னா கட்டி கொடுத்துருவாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே என்ன ஆயிரும், அப்புறம் புருஷன் வீட்டுக்கு போயிடுவாங்க, 2 பிள்ளை குட்டின்னு ஆகி போயிடும். அப்போது அந்த படம் பார்த்து மனசுக்குள்ளே செரிஷ் பண்ண அந்த இமேஜ், அந்த விஜய் ஹீரோ, அந்த காதலன் விஜய், அவர் அப்படியே ஒரு ஓரத்துக்கு போயிடுவார். இப்போ பிள்ளைங்களை பார்க்கணும், குடும்பம் வந்துடுது. அதுக்கப்புறம் இப்போ 40-45 வயசுல நீங்கள் பாருங்கள், பாட்டியே கூட ஆகிடுறாங்க. இப்போ விஜய்க்கே அவர் பையன் ஜெய்சனும் இவங்களோ கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா தாத்தாவாயிருப்பார். அவர் ஒன்றும் ரொம்ப கொஞ்சம் வயசுலாம் கிடையாது, 51 வயசுன்றது தாத்தாவாகிற வயசு தான். ஏன்னா அந்த மாதிரி
இப்போ அப்படிப்பட்ட வயசு ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஆகுதுன்னா, அந்த இளமை காலத்து அனுபவம் உள்ள உறைந்தோ புதைத்து வைக்கப்பட்டோ மறைத்து வைக்கப்பட்டோ இருந்த அந்த விஜயோடு கொண்ட அந்த காதல் அனுபவம், அது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக உறைந்திருக்கலாம், மறைச்சு வச்சிருக்கலாம், அல்லது அமுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம். புருஷனுக்கு தெரியாமல், இதுக்கு தெரியாமல் ரகசியமாக இருந்திருக்கலாம். இப்போ அந்த உணர்வுகள் எல்லாமே இப்போது ரீகிண்டில் ஆகுது, மீண்டும் கிளறி விடப்படுது. ஏன்னா இப்போது அவர் ஹீரோவாக வரல, அரசியல் தலைவராக வர்றாரு. அங்கே ஒரு அந்த அந்த இமேஜில் வந்து ஒரு மாற்றம் இருக்குது, இன்னொரு பரிமாணம். அப்போது நான் விஜய்க்கு இளம் பருவத்தில் நான் காதல் கொண்ட அந்த மயக்கம் கிறக்கம் இருக்கு இல்லையா, அதை இன்றைக்கு எந்த விதமான டபும் இல்லாமல், குற்றம் அதாவது குத்தி காட்டுறது மாதிரி குறை சொல்கிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த காதலை வெளிப்படுத்த முடியும். ஏன்னா நான் இங்கே அரசியல் தலைவர் விஜய், அவரை தான் நான் பார்க்குறேன். அவர் இங்கே வர்றார். இப்போது அந்த 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 சைக்கலாஜிக்கல் டைனாமிக்ஸ் புரியுது இல்லையா. இப்போ அதுதான் நிறைய பெண்கள் 30-40 வயசு பெண்கள் கூட விஜயை பார்க்குறதுக்கு வர்றவங்க. இப்போ இந்த இறந்ததுலேயே நீங்கள் பாருங்களேன், வயசான அத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. இப்போ பேட்டி கொடுக்குறவங்கலாம் பாருங்களேன், புருஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே எனக்கு விஜய் தான் ஃபஸ்ட்டு லவ் அப்படின்ற அளவுகள்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் ரீகிண்டல் ஆகுது. இப்போ அதை யாருமே தப்பாக புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அவர் அரசியல் தலைவராக இருக்கிறார், கனவு நாயகன் மட்டும் இல்லை, இப்போ யதார்த்த உலகத்துக்குள்ள நாயகனாக வர்றாரு. இப்போ அந்த மாதிரி அது இரண்டாவது வகை, பெண்கள் வகை. மூன்றாவது தான் இவர் சொன்னது, முனைவர் சொன்னது, நடுநிலையில் நியூட்ரலாக இருக்கக்கூடிய பெண்கள். அந்த நியூட்ரல் பெண்களும் கணிசமாக விஜயை பார்க்கறதுக்கு வர்றாங்க. அப்படி ஏன் பார்க்க வர்றாங்க அப்படின்னா, இங்கே தான் இந்த ஆண் ஆதிக்க சமூகத்தினுடைய செயல்பாடை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தோம்னா, இந்த ஆண் மைய குடும்பங்களாகத்தான் எல்லா குடும்பமுமே இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே ஏறத்தாழ எல்லா குடும்பமும்னு நம்ம சொல்லலாம், விதி விலக்குகள் 1-2 இருக்கலாம். ஆண் மைய குடும்ப வாழ்க்கை தான் இருக்குது. இந்த ஆண் மைய குடும்ப வாழ்க்கையில் பெண்கள் அவங்களுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கான ஸ்பேஸே இல்லை. அவங்களுடைய பாலியல் தேவையில் இருந்து அது ரொம்ப உச்சம். சாதாரண ஒரு தேவை கூட, சின்ன தேவை கூட முழுசாக வெளிப்படுத்துறதுக்கு பயந்து தான் சொல்ல வேண்டியிருக்கும். பார்த்து சொல்லணும், புருஷன் மூடு பார்த்து சொல்லணும். இல்லை பையன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஏற்றது மாதிரி பார்த்து சொல்லணும். அப்படி தான் பெண்களுடைய நிலைமை இருக்குது. அப்போ இந்த குடும்ப வாழ்க்கை, அதில் பெண்களுடைய எந்த தேவையுமே, அவங்களுடைய உடல் சார்ந்த தேவையிலிருந்து உளம் சார்ந்த தேவை, அறிவார்ந்த தேவை, எந்த தேவையுமே முழுமையாக நிறைவேற்றப்படவே படுவது இல்லை, யதார்த்தம். இதுதான் நிலைமை. அரசியல்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அரசியல் சூழ்நிலையும் பெண்கள் பார்க்குறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் என்ன மாறி சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது தொடர்ந்து பார்த்த முகங்கள், கேட்ட அதே சொல்லாடல்கள், இது அப்புறம் அங்கேயுமே ஆண் மையம் தான். அரசியல்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆண்களுடைய ஆதிக்கம் தான் 95 விழுக்காடு இருக்குது. ஒரு சில பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க நடக்கிறத பார்த்தோம்னா ஆண்களை விட மோசமாக நடக்கக்கூடிய ஆண்களாக இருக்கிறாங்க அவங்க. இதுதான் அரசியல் நிலைமை. இப்போ இதை பார்க்கும்போது பெண்கள் அவங்களுடைய அரசியல் ரீதியாக எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கான ஸ்பேஸும் அங்கே இல்லை. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த அதாவது நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மாற்றுனா நம்ம மாற்று சக்தி, அல்டர்னேட்டிவ் அப்படின்ட்டு இல்லை, இப்போ இருக்கிற நிலையில் வேறுபட்ட ஒரு இது தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு பிம்பமாக இந்த தாவேகாவினுடைய அரசியல் வருது. தாவேகாவினுடைய அரசியல் தலைவர் வர்றாரு, அதை பார்க்குறதுக்காக வர்றாங்க. இப்போ அதனால அவங்க உடனே ஓட்டாக மாறிடுவாங்களா அப்படின்னா நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அதை சீரியஸாக எடுத்துருக்குறாங்கன்னு அர்த்தம். இது ஒரு அப்புறம் மற்ற பிரிவுகள் பார்த்தோம்னா விஜயை சுற்றி இருக்கிறதுல மாற்று கட்சியை சேர்ந்தவங்க, அவங்களில் ஒரு சிலர் இவருடைய ஈர்ப்புனால, இவர் சொல்கிறதுனால, திட்டங்கள்னால அதனால் மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். அப்புறம் இவரை பிடிக்காத ரசிகைகள் இருப்பாங்க, அது இன்னொரு கேட்டகரி. அவங்க கண்டிப்பாக இவருக்கு அரசியல் தலைவராக ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி பெண்களை அந்த டிபாலஜி டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 7-8 வகையாக நம்ம பிரிக்க முடியும். அதில் முக்கியமானது இந்த 3வது நிலை, இவர் சொன்னது மாதிரி அவங்க விஜயை சீரியஸாக எடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பதிவு பண்ணணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லாட்டி அவங்க இவ்வளவு கூட்டம் அவங்களுமே வரணுன்ற அவசியம் கிடையாது.
சிந்தனையாளர்கள் இருவருக்கும் நன்றி. தமிழக அரசியல் சூழலில் நம்ம இப்போ பார்த்தோம் விஜய் எந்த அளவிற்கு பங்காற்றிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் கொஞ்சம் விரிவாக தேசிய அளவில் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற அரசியல் சூழலுமே பாசிச அரசு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாக இருக்குது. இப்போ விஜயினுடைய மாற்று அரசியல் அப்படின்னு பார்க்க அவர் மாற்று கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற அஜெண்டாவை தான் இங்கேயும் அப்படியே தான் வச்சுருக்காங்க கொள்கைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ விஜய் கூட இருக்கிற அவருடைய உதவியாளர் ஆனந்தா இருக்கலாம், ஆதவ அர்ஜுனாவா இருக்கலாம், இவர்கள் எல்லாத்துக்கும் பிஜேபியோட ஏதோ ஒரு வகையில் பாசிச கட்சிகளோட தொடர்பு இருக்கும் பொழுது, கொள்கையில் எந்தவித மாற்றமும் இல்லாத பொழுது இதை நம்ம எப்படி பார்க்கறது? இதை ஒரு மாற்று சக்தி இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஓட்டை பிரிக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்குமா? ஏன்னா இப்போ நிறைய திட்டங்கள் வந்து குறிப்பாக சவுத்துக்கு பாதகம் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. மும்மொழி கொள்கையாக இருக்கலாம், எஜுகேஷன் பாலிசியாக இருக்கலாம், இப்போ மக்கள் கணக்கெடுப்பு அடிப்படையில் சீட்டுகளை குறைக்கிறதாக இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் பொழுது இங்கே இருக்கிற ஆட்சியை பழுதாக்கிட்டா, கொஞ்சம் எளிதாக்கிட்டா அவங்க நினைக்கிறதெல்லாம் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு மறைமுகமான ஒரு படையெடுப்பாக இதை நம்ம பார்க்கலாமா? இல்லை, நீங்கள் நிறைய அனுமானத்து அடிப்படையில் சொல்கிறீங்க. நிறைய இதை நீங்கள் சரின்னு உள்வாங்கிக்கிட்டு அப்புறம் பேசுகிறீங்க. உதாரணமாக இந்த மும்மொழி கொள்கையை பற்றி சொல்கிறீங்க, அப்புறம் இந்த ஃபாசிசம்ன்றதை சொல்கிறீங்க, அப்புறம் வந்து அந்த ஃபாசிச சக்திகளுக்கு மாற்றாக தான் இப்போ இருக்கிற அரசு இருக்குது அப்படின்றது மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் உங்களுடைய முன் முடிவுகள். நீங்கள் இதெல்லாமே இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அடுத்து கேள்வி எழுப்புறீங்க. நம்ம அதவே கேள்வி எழுப்பணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சரின்னு ஏற்றுக்கிட்ட விஷயங்களையவே கேள்விக்குள்ளாக்கணும். இப்போது மத்தியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் கருத்தியலின் அடிப்படையில் இயங்கக்கூடிய பாஜக அரசு, அது அப்படி வெளிப்படையாகவே நம்ம சொல்லுவோம். அந்த அரசினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றாமல் தடுக்கிற அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு அப்படின்னு நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம அதை அப்படியே உள்வாங்கிக்கிறணுன்ற அவசியம் கிடையாது. அந்த கேள்வியை நம்ம எழுப்பியே ஆகணும். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட பாரம்பரியம் உள்ள கட்சி தான் அதிமுகவும், இல்லையா? இப்போ அதிமுக எந்த அடிப்படையில் அந்த கட்சியோட மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோட உறவில் இருக்குது, அதற்கு என்ன காரணம் அப்படின்ற அந்த கேள்வியும் நம்ம எழுப்பணும். அது எல்லாமே கண்மூடித்தனமான சுயநலத்தின் காரணமான ஒரு இது மட்டும்தானா, இல்லை அதுக்கு பின்னாடி வேறு எதுவும் இருக்கா? அல்லது இப்போ இருக்கக்கூடிய திமுக கட்சியே நாளைக்கு முடிவுகள் வேறு மாதிரி வரும்போது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மாற்று அந்த சோகால்டு ஃபாசிஸ்ட் ஃபோர்ஸஸ் அது கூட எந்த உடன்படிக்கைக்கும் வராது அப்படின்னு எந்த உத்தரவாதம் இருக்குது? எங்கே இருக்குது உத்தரவாதம்? அப்புறம் இந்த அரசுகள், நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற அரசுகள் எல்லா காலத்திலேயுமே அவங்களுடைய கொள்கைகளில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி கேட்கணும். தமிழ்நாட்டினுடைய நலன்னு எடுத்துக்கிறோம். இந்த தமிழ்நாட்டினுடைய நலனவே காக்கக்கூடியதாக தொடர்ந்து, அல்லது மாநில சுயாட்சியை எடுத்துக்கிறோம். இந்த மாநில சுயாட்சி கொள்கை, அந்த கொள்கையில் உறுதிப்பாடோடு எந்த கட்சியாவது இருந்திருக்குதா அப்படின்ற அந்த கேள்வியும் நம்ம இந்திய அளவுக்கு நீங்கள் போயிட்டதுனால இப்போ அதே மாதிரி நம்ம கேள்விகளையும் பறந்துபட்டு எழுப்பணுன்ற, அவ்வளோதான். அப்படி எழுப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கு தீர்வுகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத நம்ம பேசலாம். இப்போ அந்த ஒவ்வொரு இது வரும்பொழுதுமே இப்போ அரசியல் அப்படின்னு வரும்பொழுது வாக்கை பிரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் வந்து அதிகமாக நாங்கள் கேட்டு வளர்ந்த ஒரு விஷயம். வாக்கு வங்கி, வாக்கை பிரிக்கிறவங்க அப்படின்னு. இப்போ இவர் வந்து மதம் சார்ந்த இது கிடையாது, நான் வந்து ஜனநாயகத்தை சார்ந்தவனாக இருக்கிறேன், எல்லாருக்கும் சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கைகளை தான் நிறையா பேசுகிறார். ஒற்றுமையாக இருக்கணுங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் மேடையில் பேசும் பொழுது. ஆனால் கூட இருக்கிற ஆட்கள் வந்து எந்த அமைப்போட தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அது மத நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதாக இல்லை. அப்போ கூட இருக்கிறவங்க மத நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதாக இல்லாத ஒரு பட்சத்தில் இவர் மட்டும் தனியாக சேர்ந்து மத நல்லிணக்கத்தை கொண்டு வந்துட முடியுமா? எந்த மாதிரியான பார்வையில் நம்ம அதை பார்க்கலாம்? இல்லை, மத நல்லிணக்கத்தை எவனுமே கொண்டு வர்றது இல்லைங்க. மத நல்லிணக்கம் வந்து எந்த கட்சியினுடைய அஜெண்டாவிலையுமே கிடையாது. சந்தர்ப்பவாதம் தான். இன்னைக்கு இந்த தேர்தலில் எது தேவைப்படுமோ அதை பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ
விஜய் வந்து செக்குலர் ஃபோர்ஸாக அவர் காட்டிக்கல. அதாவது எல்லாமே முஸ்லீம் இதுக்கு போகிறார், அங்கே போகிறார், இங்கே போகிறார், எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அவர் போட்டியிடுறதுக்கு தேர்ந்தெடுத்த அந்த தொகுதின்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ முனைவர் ஏற்கனவே சுட்டி காட்டினார். ஏன் திருச்சியை தேர்ந்தெடுக்கணும், பெரம்பூரை ஏன் தேர்ந்தெடுக்கணும், அங்கே வந்து கிறிஸ்தவர்களுடைய வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அதை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்போ அங்கேயே அந்த பயஸ் வந்துடுது பார்த்தீங்களா. விஜய் வந்து ஒன்றும் எல்லா மதத்தையும் சமமாக நினச்சி அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கிடுவார், தேவைன்னா வெளிப்படுத்துவார், இல்லைன்னா வெளிப்படுத்த மாட்டார். இந்த ஜனநாயகன்லேயே அந்த படத்தில் சொல்கிறாங்க, பிட்டு படம் பார்த்தீங்களா நீங்கள்? நான் பிட்டு இந்த ஜனநாயகன் பிட்டை கேட்குறேன், பார்த்தீங்களா? அந்த முழு படமும் வந்துருச்சான், டிஜிட்டல் லீக் ரிலீஸ். அதில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக காட்டுறது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தவங்க சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு வியாபாரத்துக்கு வேணும்னா பயன்படுத்திக்குவார், அரசியலும் இன்னொரு வியாபாரம், அதுக்கு தேவைன்னா என்ன தேவையோ அப்படி பயன்படுத்திக்குவார். விஜய் மாதிரியே தான் ஸ்டாலின் மாதிரியே தான் எடப்பாடி மாதிரியே தான் நம்ம வேறு யார் இருக்கிறா, நம்ம அன்புமணி, அப்படி எல்லாரையுமே நம்ம சொல்லலாம். ஏன்னா சொல்லுங்க, ரொம்ப யோசித்து சொல்லுங்க, திருமாவளவனை கூட நம்ம கொண்டு வரலாம். ஆனால் அது வேற ஒரு அப்படி இன்னொரு ஆங்கிளில் அது கொண்டு வர வேண்டியிருக்கும். வெளிப்படையாக ஒரு பாஜக கூட எந்த உறவும் இல்லை, ஒட்டும் இல்லைன்றது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறார் அதில். ஆனால் சித்தாந்த ரீதியாக பார்க்கும்போது அவர் தனிப்பட்ட சித்தாந்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கும் தயாராக இருக்கிறாரே. திமுக கூட உறவு வச்சுருக்கும் போது எவ்வளவு கட்சியினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நலனை விட்டு கொடுத்து இந்த பாஜக இது நம்ம டிஎம்கே அலையன்ஸில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளவு தூரம் விசிகேவினுடைய நலன்க ரொம்ப முக்கியமான கோரிக்கைகள் எல்லாமே கூட விட்டு கொடுத்துட்டு தானே இங்கே போய் இருக்கிறாரு. அதனால் நேரடியாக இல்லாட்டினாலும் மறைமுகம் ஏதோ ஒரு விதத்தில் அவருமே உடந்தையாகத்தான் இருக்கிறார் இன்றைக்கு சூழ்நிலையில். நீங்கள் சொன்ன கேள்விக்கு ஒரு பதில் என்னென்னா, சிறுபான்மையின வாக்கு வங்கியை விஜய் பிரிப்பாருங்க எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா நல்லா வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் இல்லை முஸ்லீம் மத்தியில் ஒரு செல்வாக்கு உள்ள ஆளாக திகழ்வார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்டு மாறுதுங்கிறத எனக்கு தோணுது. ஒருவேளை எல்லா ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் விஜய் ஆதரிச்சிருவாங்களா? அப்போ அந்த வந்து வாக்கு வங்கி பிரிக்கிறது தான். ஆனால் அது நடக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிறது வந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாகவே வந்து இந்திய அளவிலும் ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தாக்கமாக இருக்குது. மத்தியில் பொறுத்த வரைக்கும் மோடி தலைமையில் எல்லாமே சிறப்பாக நடக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் வந்து இருக்குது. அதே போன்று கட்சிகள் பார்க்கும் பொழுதுமே வந்து நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய முன்னணியில் இருக்கக்கூடியவர் வந்து சீமான் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் அவரை ஒட்டிய ஒரு கொள்கைகள் தான் வந்து அடுத்தடுத்த மக்கள் தளத்தில் கொஞ்சம் நல்லா பரவலாக சென்றிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு எடுக்கும் பொழுது எங்குமே வந்து முதன்மையாக நிறுத்தப்படக்கூடிய ஒரு நபர் வந்து விஜயா இருக்கார். ஆனால் இவருடைய கொள்கைகள் எந்த அளவுக்கு அவருடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுக்கே சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்குது. ஏன்னா கட்சிகள் ஆரம்பித்து மிக குறுகிய ஆண்டுகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழலில் இந்த தேர்தல் களத்தில் ஒருவேளை இந்த தமிழக வெற்றி கழகம் ஒரு வளர்ச்சியை அடைகிறது அப்படின்னா, ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கியை பெறப்போகிறது அப்படின்னா, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற கட்சிகளில் எந்தெந்த கட்சிகளுடைய வளர்ச்சி வந்து பாதிக்கும் அல்லது எந்தெந்த கட்சிகளுடைய வாக்கு வங்கிகள் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வச்சு பார்க்க முடியுமா? யூகத்தின் அடிப்படையில் தான் பேச முடியும். ஏன்னா வாக்கு வங்கி வந்தால் தான் எந்த கட்சிக்கு உண்மையில வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு, எங்கே கூடி இருக்கிறது கணிக்க முடியும். அதனால் முதலே சொன்ன இது மர்ம குகை அப்படின்னு பிரிப்பாருன்னு சொல்கிறோம். எந்த வாக்கு வங்கி போயிருங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு இல்லை, ஏடிஎம்கே வாக்கு வங்கி தான் போகுது. கருத்து கணிப்பு சொல்லும்போது பெரும்பாலும் ஏடிஎம்கே வாக்கு வங்கி அதில் ஷிஃப்ட் ஆகுது, கொஞ்சம் டிஎம்கே வாக்கு வங்கியும் போகுது, சீமான் வாக்கு வங்கியும் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதில் கணிசமாக போகுதுங்கிறது இப்போ நம்ம தீர்மானிக்க முடியாது. இல்லை, நமக்கு கேட்குற கேள்வியில் திரும்பவும் அதாவது ஒரு முன்முடிவை வச்சுக்கிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது, இந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது, இப்போ இவர் இடையில வந்துட்டார், அதனால் யார் ஓட்டு அவருக்கு போகும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படியே இல்லைங்க. என்ன எழுதி பட்டாவை போட்டு வச்சுருக்கேன், இவனுக்கு என்ன இல்லை அடிமை சாசன ஒப்பந்தமாக போட்டிருக்கு, நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், அதிமுக தான் ஓட்டு போடுவேன்ட்டு அங்கேயும் ஏற்ற இறக்கங்கள்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் திரும்பவும் 1952 முதல் தேர்தலிருந்து இப்போது 24 தேர்தல் வரைக்குமே நீங்கள் பாருங்கள், எல்லாமே ஸ்விங் ஆகிக்கிட்டு தான் இருக்குது, மாறி மாறி தான் வருது.
அந்த கூட்டணிகள் அலையன்ஸ் வரும்போது அந்த கூட்டணி கட்சிகளுடைய பலம் வருது. அப்புறம் கூட்டணியாக சேரும்போது ஒரு சினர்ஜி வரும். அந்த சினர்ஜியும் ஒர்க் அவுட் ஆகுது. சில சமயங்களில் கூட்டணியில் அந்த சினர்ஜி ஒர்க் அவுட் ஆகாது. இப்போது இந்த தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக அணியில் அந்த சினர்ஜி இன்னுமே வரல. கூட்டணி இருக்குது, அந்த சினர்ஜி வரல. இப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த விஜயினுடைய அவர் வர்றாரு அப்படின்னா விஜய்க்கு ஓட்டு வருதுங்க, என்ன ஓட்டு வருதோ அது அவர் ஓட்டு வருது. இந்த ஓட்டை பிரித்து தான் வரணுன்ற அவசியம் கிடையாதுன்ற நான் அந்த கேள்வியே தப்பான அதாவது அந்த கேள்வியே பொருத்தமில்லாத கேள்வி. இட்ஸ் அ நிரலவெண்ட் கொஸ்டின். அப்படி அந்த கேள்விக்கு பதிலாக அதை வேறு மாதிரி கேட்கணும். இப்போ விஜய் ரசிகர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிடாமினண்ட்டாக அவங்க வந்து தலித்ஸ் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க தான் விஜயனுடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க. அதனால தான் வந்து பெரம்பூரை போய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடியவங்க அந்த பின்னணி அப்படி பார்த்துக்கிட்டோம்னா அந்த அதில் கரூரில் செத்தவங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ பேர் எத்தனை ஐயர் இருந்தாங்க? கிடையாது. ஒரு பிராமின் இருக்கிறாங்கன்னா இல்லை. ஆனால் மெஜாரிட்டி வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க. அவர் பார்க்க போகிற க்ரௌடே எடுத்துக்கங்களேன். சிட்டியாக இருந்தாலும் சரி, ரூரலாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கே வரக்கூடிய ரசிகர்களில் பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த எம்பிசிஸ் அதில் வன்னியர் இனத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மதுரை இந்த ஏரியாவில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த கள்ளர், பிரமலை கள்ளர், முக்குலத்தோர் அந்த குரூப்லேருந்து கொஞ்சம் ரசிகர்கள் இருக்காங்க. அதனால தான் இந்த மதுரையில் பாரபத்தியில் அவர் மாநாடு நடத்தும்போது அந்த கவின் பையன் படுகொலை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா அந்த முக்குலத்தோரை பற்றி பேசுகிறது மாதிரி ஆகி போயிடும், அதனால் கொஞ்சம் பிரச்சனையாக வரலாம், வாக்கு சிதறலாம் அப்படின்ற காரணத்துக்காக அவர் பேசலை. அதனால் இதை தான் நம்ம பேச முடியும். ரசிகர்கள் யாராக இருந்திருக்கிறாங்க, இன்றைக்கு வரக்கூடிய ரசிகர்கள் எந்த பின்புலத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் அந்த மைனாரிட்டி இதில் வந்து அது கிறிஸ்டின் மைனாரிட்டிஸ் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தெரியுது அவருக்கு பின்னாடி வர்றது. அதுக்கேற்றது மாதிரி அவர் பாருங்கள், இங்கே போகும்போதெல்லாம் திருநெல்வேலியில் போய் மீனவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு அந்த கன்னியாகுமரி போனோடனே சேமாலியை கழுத்தில் தொங்க போட்டுக்கிறாரு. அதெல்லாம் ஏதோ ஒரு பாதி பாசம். இந்த சினிமாவில் தான் சாமியார்களை காட்டும்போது சேமாலியை தொங்க விட்டுட்டு காட்டுவாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு பாதி பாஸ்டர் மாதிரி, சாமியார் மாதிரி அவர் அந்த தோரணை அப்படி தான் இருந்துச்சு. அவர் சட்டையும் அதுக்கு இப்போ அதில் ஜெவமாலை தொங்குனதும் பார்த்தோம்னா அரசாமியார் அப்படி அந்த மாதிரியெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு வாக்குகளை பார்க்குறதுக்காக தான் செய்கிறாரு. அப்படி அந்த மைனாரிட்டி கவர்லாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அதுவுமே கூட அங்கேயும் டிவைடட் ஒப்பீனியன்ஸு வருது. முக்கியமாக அந்த த்ரிஷா அவருடைய மனைவி விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்தது, அதற்கு எதிராக இவர் வந்து எதிர்வினை ஆற்றார் பார்த்தீங்களா, ரீஆக்ஷன் காட்டினார் பார்த்தீங்களா. அதை சுமூகமாக முடிக்கிறதுக்கு பதிலாக அவர் ரியாக்ட் பண்ணது, பப்ளிக்கில் பொது வெளியில் ரியாக்ட் பண்ணது, த்ரிஷா கூட சேர்ந்து வந்தது. அது கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அந்த அந்த கன்வென்ஷனல் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த பூமர் கிறிஸ்டியன்ஸு, அந்த கிறிஸ்தவ ஒழுக்கத்தை மையப்படுத்தி அந்த ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியன்ஸு அவங்க மத்தியில் ஒரு கசப்பு உணர்வை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு நெருடலை தோற்று வச்சுருக்குது. அது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்களே, ஜென்சி கிறிஸ்டியன்ஸு, அவங்களில் சில பேர் ரசிகர்களாக இருக்கிறவங்க உறுதியாக இருக்கிறாங்க, அவரை விட்டுட்டு வரமாட்டாங்க. ஆனால் அடுத்த கட்டமாக இருக்கிறவங்க இந்த ப்ராக்டிஸிங் ஜென்சி, இந்த ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறவங்க, பூசைக்கு போகிறவங்க, அந்த மாதிரி தொடர்பில் இருக்கிறவங்க, அந்த பையங்க எல்லாமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் முழுசாக கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு இவர் ஜோசப் விஜய் அப்படின்றதுனால கண்மூடி அப்படியே போயிடும், ஒரு கிறிஸ்டியன் சிஎம்மாக வரட்டும் அப்படின்றது இல்லை. அது இப்போ இவர் கரெக்டாக அதையும் கணிச்சு சொன்னார். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு வேறுபாடுகள் இருக்குது. அது எந்தெந்த காரணங்களால் வேறுபாடுகள் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். விஜய் ஃபேக்டர் என்பதை பற்றி மிக தெளிவாக நுணுக்கமாக அது பின்னாடி இருக்கிற அரசியல், அவர் எப்படி அதை கையாளுறாரு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தெளிவாக சொன்னீங்க. பயனுள்ளதாக இருந்துச்சு. புதிய புதிய கருத்துக்கள். எனக்கு இது ஒரு 4 கருத்துக்கள் இருக்குது, 3 கேள்விகள் தான். அது முதல்ல வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ நடக்கிற இந்த அரசியலில்
திராவிட அரசியல் வந்து விஜயை ஃபாலோ பண்ணுது, விஜயோடைய செட்டிங் எடுக்குது. விஜய் ஜென்சி லாங்குவேஜ் பேசுனா நாங்களும் ஜென்சி லாங்குவேஜ் பேசுகிறோம், அவர் ரோடு ஷோ வந்தால் நாங்களும் ரோடு ஷோ வர்றோம், அவர் என்ட்ரன்ஸு டபிள்யூடபிள்யூயில் வர மாதிரி மியூசிக் போட்டு வந்தால் நாங்கள் வரோம், இந்த மாதிரி பண்ணுறாங்க. விஜய் என்ன செய்கிறாருன்னா திராவிட கழகத்துடைய அந்த தேர்தல் அணுகுமுறை எடுக்கிறாரு. அவங்க 2000னா நான் 2500, அவங்க பைக் கொடுத்தா நான் சீர் கொடுக்குறேன் இப்படின்னு சொல்லும்போது 2 பேருடைய அந்த தேர்தல் அணுகுமுறையுமே ஒரிஜினலானு தெரியலை. இவங்க ஒருவேளை இப்போ நம்ம இந்த எலெக்ஷன் கம்பெனிஸ் பிரசாந்த் கிஷோர் இப்படியெல்லாம் பார்க்குறோம், அந்த கம்பெனிஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால இவங்க இதை பண்ணுறாங்களா ஓட்டுக்காக, இல்லை இவங்களாவே யோசித்து இதை பண்ணுறாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்வி எனக்கு வருது. இதை இது ஒன்று, இந்த சிந்தனை ஒன்று. ஏன்னா வித்தியாசமே இல்லை, ஒரே மாதிரியே காமிக்கிறாங்க 2 பேரும். அதனால பின்னாடி இருக்கிற கம்பெனிஸ் தான் இதை செய்கிறாங்களா, இவங்கள வச்சு இப்படி செஞ்சு மனசை வந்து பறிக்கிறாங்களான்னு வச்சு செய்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. 2வது கருத்து என்ன அப்படின்னு, 2வது என்ன தோணுது எனக்கு அப்படின்னா, விஜயோடைய இந்த அரசியல் நகர் இந்த 2 ஆண்டுலேயும் பார்க்கும்போது பல பேட்டர்ன்ஸை நம்ம பார்க்கலாம். எங்கே போனாலும் இந்த ஒரு வசனம் சொல்கிறாரு, உங்களுக்காக என்னுடைய கெரியர் உச்சத்தை விட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அரசியல் பிரச்சனை நடந்தாலும், திருப்பரங்குன்றம் எடுத்தாலும் சரி, அங்கே விளாத்திக்குளம் அந்த மாணவி படுகொலை என்ன இருந்தாலும், ஆணவ படுகொலை எதையுமே பேசாமல் அவர் வந்த உடனே இதை பேசுகிறாரு. இந்த கன்வென்ஷனில் பிரேக் பண்ணுறங்கிற பேரில் இந்த டைலாகை பேசுகிறாரு. இப்போ நம்ம 2 எலெக்ஷனுக்கு முன்னாடி ரஜினி வந்தார், அப்புறம் அவர் வரல. அப்புறம் கமல் வந்தார், டிவியை உடைச்சார், அவர் போயிட்டார். இவங்க ஸ்மால் டைவர்ஷனாக இருந்தாங்க. இப்போ அவங்க போய் திமுக கூட சேர்ந்துருக்காங்க, ஒருத்தர் விளையிட்டார். இப்போ வந்து விஜய் வர்றாரு, பெரிய டைவர்ஷனாக வர்றாருன்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவர் வந்துட்டு நான் தான் வந்துட்டு முதன்மை சக்தி அப்படிங்கிறத பதிவு பண்ணிகிட்டே இருக்கார். இது ஒரு பேட்டர்னாக பார்க்குறேன். 3வது வந்து பார்த்தாச்சுன்னா மாற்று அரசியல், மக்கள் அரசியல், செயல்பாட்டு அரசியல், மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்பது குறித்த கருத்தே அவர் பேச மாட்டேங்கிறார். அவர் பேசுகிறது எல்லாமே அவருடைய சொந்த உணர்வு, அவர் எப்படி இந்த இதுலேருந்து தவிச்சு வெளியே வந்து மக்களுக்காக நிற்கிறாருங்கிற அடிப்படையிலேருந்தே அவர் பேசிட்டு வர்றாரு. இந்த பேட்டர்னை நம்ம முதல் நாள்லேருந்தே பார்க்கலாம். நான் கிரியரை விட்டு வர்றேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அழுத்தம் இருக்கா இல்லையானா அழுத்தம் இருக்குது இப்படின்னு அவர் சொல்கிறாரு. சில நேரங்கள்லாம் இப்போ நண்பர் சொன்ன மாதிரி மத்திய அரசுடைய கட்சி பேரே சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி, நம்ம அதை கூட விடுவோம். இப்போ இதில் இவர் சொல்கிறது இப்போ 1008 பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில். இந்த மக்கள் பிரச்சனை செயல்பாட்டு அரசியல் ஒரே ஒரு தடவை பரந்தூரில் போய் நின்றுருக்காரு, 15 நிமிஷம் பேசியிருக்காரு. அதை தாண்டி வேறு எந்த மக்கள் பிரச்சனையும் இவர் பேச மாட்டேங்கிறாரு. இது ஒரு பேட்டர்னாக பார்க்குறேன். எல்லா இதுலையுமே பேசுகிறது எல்லாமே மேல்மட்டமாக இருக்குது. இப்போ பணி நியமனம் இருக்குது, பணி இப்போ 2 லட்சம் அரசாங்க அதிகாரியுடைய சீட்டு ஃபில் ஆகாமல் இருக்குது, இதை பற்றியோ இல்லை கல்வி திட்டத்தை பற்றியோ இதை பற்றியோ இவர் வந்து வாய் திறக்கலை. இந்த கள்ள மௌனம்னு முனைவர் ஐயா வந்து ஒரு வார்த்தை பயன்படுத்தினார். இவர் சாதுரியமாக அரசியல் பண்ணுறாரு, அவருக்கான அரசியலை தான் பேசுகிறாரு வழிய மக்கள் அரசியல் தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டில் தான் கிராஸ் ஆகிறாரு. 30,000 உடலை எல்லாமே சாக்கடையாக இருக்குது. அதை பற்றின ஒரு அரசியல் அவர் பேச மாட்டேங்கிறாரு. தண்ணியை பற்றின அரசியல் பேச மாட்டேங்கிறாரு. கல்வி மாணவருடைய அரசு பள்ளி திட்டத்தில் பார்த்தோன்னா 52,000 பேர் நம்ம தமிழில் தோற்றுருக்காங்க. இந்த இதில் சரியாக தெரியல புள்ளிவரம், அதை பற்றி அவர் பேசலை. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை பற்றியோ ஆணவப்படுகளை பற்றியோ இந்த மதவாதங்களை பற்றியோ இவர் பேச மாட்டேங்கிறாரு. இதை ஒரு பேட்டர்னாக செஞ்சுட்டு வர்றாரு. இது வந்து 2வது கருத்து. இப்படி பல பேட்டர்ன் இருக்குது, ஹீரோஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேட்டர்னை பார்க்குறேன். இது ஒரு கேள்விக்குட்படுத்த வேண்டிய விடயமாக தெரியுது. 3வது என்னென்னா, இவர் வந்து இந்த படத்தில் காட்டின, திரையில் காட்டின ஹீரோ வர்ஷிப் ஒன்று இருக்குது. இதை வந்து இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஷூட்டிங் மாதிரி பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. இதில் வந்து மக்கள் கற்றுக்கொள்கிறாங்கல்ல, இப்போ ஜென்சி கற்றுக்கிறாங்க, இதுதான் அரசியல்னு கற்றுக்குறாங்க விஜய்கிட்ட இருந்து. இதுதான் அரசியல், 40 பேர் இறந்து போயிட்டாலும் அதுக்கு நம்ம ஒரு வருத்தம் கூட தெரிவிக்க வேண்டாம். அதுதான் வந்து மாஸ், அதுதான் ஒரு தலைவனுடைய இலக்கணமாக அவங்க எடுக்கிறாங்க. இதோடைய சோசியல் லேர்னிங் விளைவுகள் வருங்காலத்தில் எப்படி இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு எனக்கு விஜய் ஃபேக்டரில். அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா கடைசியாக பார்க்கும்போது இந்த விஜய் வந்துட்டு பேசுகிற அரசியலுக்குள்ள விஜய் வந்துட்டு யாருக்கான தமிழ்நாட்டு அரசியலை பேசுகிறாரா, கார்ப்பரேட் அரசியலை பேசுகிறாரா, இப்படிங்கிற குழப்பம் இருக்குது. இவர் யாருக்கான அரசியலை பேசிகிட்டு இருக்காரு. இப்போ வந்து வரும்போதெல்லாம் எமோஷனலாக இட்ஸ் சென்சிபிள் சென்சேஷன் அப்படிலாம் பேசுகிறாரு. ஆனால் நீட் தேர்வை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. காலங்காலமாக காவிரி பிரச்சனை இருக்குது, அதை பற்றி பேசலை. மீனவர் பிரச்சனை இருக்குது, அதை பற்றி பேசலை. இப்படி நம்ம ஸ்டாலின் ஐயாவே சொல்கிறாரு, 1 லட்சம் போராட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம்.
அந்த 1,00,000 போராட்டத்தில் ஒரு போராட்டத்தையுமே அவர் பேசலை. அப்போ இவர் எதை பேச வர்றாருங்கிற அந்த கேள்விக்குறியே இல்லாமல் மக்கள் மனசையே வந்துட்டு கவர்ந்து இழுக்கிறதே செய்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி மக்களோட மனசை கவரலாம், எப்படி அவங்க மைண்ட் கண்ட்ரோல் பாலிடிக்ஸ் மாதிரி அவன் அதுதான் செஞ்சிட்ருக்கார் ஒழிய செயல்பாட்டு அரசியலுக்குள்ளே இவர் வரல. இப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு இப்படி தெரியுது. ஒரு நான் அது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இப்படி இருக்கிற பட்சத்தில் இது எங்கே கொண்டு போகணும்னு தெரியல. இப்போ விஜய் ஃபேக்டர் இப்படி 4 விதமாக நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன இந்த இதுலேயுமே இது அரசியலோட அடுத்த விளைவு என்ன? அரசியல்னால் இப்படி தானோ, இப்படின்னே போயிடுமா அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு கேள்வியாக இருக்குது. இதை நம்ம வந்துட்டு ஒருவேளை இவர் மெஜாரிட்டியில் இவர் மாற்றில் இது எல்லாமே சொல்லலாம். ஆனால் இவர் இந்த செயல்பாடை இவர் பண்ணுறனால பல கற்றல்கள் நடந்துகிட்டே இருக்குது சமூகத்தில், சோஷியல் லேர்னிங்னு. அவர் இதை பண்ணால் அவர் பண்ணுறான், ஆளுங்கட்சியே பண்ணுது. அப்போ சமூகத்தில் இதனோட விளைவுகள் எப்படி இருக்கு? ஜாதி ஒழிப்புங்கிற வார்த்தையை அவர் பேசலை. அப்போ இதோட விளைவுகள் நம்மளை எங்கே கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரிய ஒரு ஆபத்தான சூழலாக வேகமாக போகிற மாதிரி எனக்கு ஒரு ஐயப்பாடு எழுதுங்க. நிறையா கேள்விகள் கேட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு தெரியல. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அவருக்கு இந்த தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, கூடவே நிறைய பேர் இருக்காங்க. ஆதவ அர்ஜுனா உள்பட ஜானாரிக்ஸ் எல்லாருமே வியூக வகுப்பாளர்கள் தான். நிச்சயமாக அவங்களோட உதவி வந்து கண்டிப்பாக இருக்கும். இல்லை உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப டூ மச்சாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. விஜய் மீதான உங்கள் எதிர்பார்ப்புங்கிறது அவருக்குடைய அனுபவத்துக்கு ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்களான்னு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு களப்பணி அனுபவமோ வாசித்த அனுபவமோ இருக்குதாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அவர் இப்போ தான் அரசியல் வந்து 2-3 வருஷம் ஆகுது. இவ்வளோ பிரச்சனையை புரிஞ்சு அத்தனைக்கும் அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதை வச்சுக்கிட்டு வஞ்சகம் பண்ணல. அவர் தெரிஞ்சது அவர் தான். அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் படி அவர் பேசுகிறார். அதனால் அது வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனைக்கு ஏன் பேசலை அதுக்கு ஏன் பேசலை அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதான் இப்போ ஒன்று நம்ம வந்து அந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்குன்னா சுற்றி இருப்பவர்கள் வந்து சரியாக தகவலை கொடுக்கணும். நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. கூட இருக்கிறவங்களாவது அதை சரியான வழி நடத்தணும். இல்லை அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இல்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஒருவேளை காலப்போக்கில் களப்பணி அனுபவங்கிறது இன்னும் கொஞ்சம் அவருக்கு இருந்து ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு அவர் கிடைக்கிற வாக்கு வங்கியை பொறுத்தளவில் இல்லை நம்ம சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து மக்களை சந்திக்கணும், அரசியலை கற்றுக்கணும் போனார்னா ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பிரச்சனை பதில் சொல்கிற வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஆனால் மொத்தமாக செஞ்சிருவாரா அப்படின்றது நம்ம எந்த கேரண்டியும் கிடையாது. ரெண்டாவது வந்து ஏன் அவர் கவர்ற விதமாக ஏன் பேசுகிறாருன்னா பெரும்பாலும் அவர் பேசுகிறது வந்து ரசிகர்கள்ட்ட தான் பேசுகிறார். நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். ரசிகர்களாகிய தொண்டர்கள் அடிப்படையில் ரசிகர்களாக இருக்காங்க. அதான் முதல்ல சொன்னேன், இது சினிமாவின் நீட்சின்னு சொன்னேன். இது சினிமாவின் நீட்சி. நீ பஞ்சு டயலாக்ங்கிறது எப்பவுமே பிடிக்கும் உங்களுக்கு. பஞ்சு டயலாக் இப்போ டக்குனு விஜய் பேசுகிற வசனங்களை டக்குன்னு 2-3 சொல்லிடுவோம் டக்குன்னு. இந்த பஞ்சு டயலாக்ங்கிறத பார்த்தீங்கன்னா சினிமாவோட எக்ஸ்டென்ஷனாக தான் பார்க்குறோம். அது வந்து இங்கே அப்பீல் ஆகுது, கைதட்டுறாங்க. ஸோ அது இப்போதைக்கு அது போதும்னு அவர் நினைக்கிறேன். அதனால் இது துறை அனுபவமாக தான் திரும்ப அதான் நான் பார்க்குறேன். பின்னாடி இருந்து வியூக வகுப்பாளர்களை பற்றி சொன்னீங்க இல்லையா, வியூக வகுப்பாளர்கள் விஜய்க்கு பின்னாடி கண்டிப்பாக இருக்கிறாங்க. வியூக வகுப்பாளர்கள் சொல்கிறபடி தான் அவர் எல்லாமே செய்கிறாரு. அவருடைய பேச்சுக்களே கூட ஒரு டிரெக்டர் ஸ்கிரிப்ட் மாதிரி தான், அந்த டிரெக்டோரியல் நோட்டோடு தான் அந்த ஸ்பீச்சே இருக்குது. அவர் கையில் வச்சு படிக்கிற பேச்சே பார்த்தீங்க அப்படின்னா அதில் எந்த இடத்துல டோனை உயர்த்தணும், எப்போ கம்மி பண்ணணும், எப்போ சீன் பண்ண அழுகணும், அந்த மாதிரி இது எல்லாமே கோவப்படணுன்றது எல்லாமே அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, லீக் ஆன அந்த பேப்பர். அது மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் பேஸ்டாக தான் இருக்குது. அந்த ஸ்கிரிப்டை ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க. இவர் அதை ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து சொல்கிறாரு. சில சமயங்களில் ஸ்டேஜ்லேயே பார்ப்பார் போல தெரியுது ஃபஸ்ட்டு டைம். அதனால் நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும் சில சமயங்களில் பார்த்தா. சில சமயங்களில் டெலிவரி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அதை செய்கிறாரு. அதை எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அதை ஒரு ரிசர்ச் பேஸ்டாக அதை எழுதி கொடுக்குறாங்களா அப்படின்னா அங்கே தான் நமக்கு கேள்வி வருது. எனக்கு கேள்வி இருக்குது. அவங்க இன்னும் கொஞ்சம் முழுமையாக ஆய்வு செய்து களச்சூழல் என்னன்றதை பார்த்து ஒரு ஸ்கிரிப்டை ப்ராப்பராக எழுதி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் வியூக வகுப்பாளர்கள் இந்த ஏப்ரல் 23 அதை மட்டும் இலக்காக வச்சு அதுக்கு என்ன தேவையோ அதை தான் அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க. அதை தான் அவர் டெலிவர் பண்ணுறாரு. அதுதான் அவருடைய அரசியல் முழுக்கவே. இந்த 23ஆம் தேதி தான், 23ஆம் தேதி 6 மணி வரைக்கும் தான் அவருடைய ஸ்கிரிப்ட். அவருக்கு வியூகம் வகுத்து கொடுக்குறவங்க அதுதான் டார்கெட்டாக வச்சு பண்ணியிருக்கிறாங்க. 23 சாயங்காலம் 6 மணியோட தேர்தல் முடியுதா அது வரைக்கும் தான் அவங்களுடைய கணக்கே. அதனால் அதை அவ்வளோ அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியும். ஆனால் இந்த வியூக வகுப்பாளர்கள்ன்றது விஜய்க்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையுமே பல கோடிகள் செலவு பண்ணி ஒன்றுக்கும் மேற்பட்ட வியூக வகுப்பாளர்களை இன்றைக்கி வச்சிருக்கிறாங்க. திமுகவில் வியூக வகுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அந்த அவருடைய மருமகன் தலைமையில் இருக்கக்கூடிய நிறுவனம் மட்டும் இல்லைங்க,
வேறு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன்ஸையும் அவங்க கோடிக்கணக்கில் கொடுத்து எம்ப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க. ஏடிஎம்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. பாஜக அஃப்கோர்ஸ் அவங்க தே ஹேவ் தேர் நேஷனல் லெவல் இது வியூக வகுப்பாளர்கள். இது எல்லார்ட்டையுமே இருக்குது. அந்த அரசியல்வாதிகள் யாருக்குமே சொந்த புத்தி கிடையாது. அதை நம்ம அடிச்சே சொல்லலாம். எந்த அரசியல்வாதியும் சொந்தமாக யோசித்து சொந்த மூளையை பயன்படுத்தி எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை இன்னைக்கு. அப்படி எடுக்கக்கூடிய திராணி இல்லை அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணிட்டதுனால தான். அது என்ன காரணம்னா, கிராஸ் ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்களோட எவனுக்குமே கனெக்ட் இல்லை, தொடர்பு அற்ற நிலையில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வியூக வகுப்பாளர்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே. விஜய் மட்டும் இல்லை. விஜய் சார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா அவர் இப்போ புதுசாக அரசியலுக்கு வர்றாரு. அவர் அரசியலுக்கு வர்றது அடுத்த கேள்வி. எதுக்காக அவர் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். அவர் மேடையில் பொதுவில் சொன்னது இந்த மாதிரி விட்டுட்டு வர்றேன், நன்றி கடனாக வர்றேன், நன்றி சொல்கிறதுக்காக வர்றேன் அப்படின்றாரு. ஏப்பா உனக்கு திடீர்னு இப்போ நன்றி சொல்லணும்னு உனக்கு தோணுச்சு? போன இந்த கோட்டுக்கு முன்னாடி கூட தோணியிருக்கலாமே. இல்லை ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண பிற்பாடு அடுத்த படத்துக்கு முன்னாடி இன்னும் 2 வருஷம் கழிச்சு கூட தோணியிருக்கலாமே. இப்போ அது ஏன் தோணுச்சு அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். இதில் இவருக்கும் இந்த திமுக குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அரசியல் கடந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குது அப்படின்றத கேட்கணும். அப்புறம் தொழில் ரீதியாக விஜய் என்ற அந்த ஹீரோவுக்கும் முன்னணி திரைப்பட நடிகருக்கும் ரெட் ஜாயண்டினுடைய ஓனராக இருக்கக்கூடிய உதயநிதி என்ற திரைப்பட தயாரிப்பாளருக்கும் அவங்களுக்கு இடையில என்ன உறவு இருந்துச்சு, மோதல் இருந்துச்சு அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கிறணும். கேள்வி எழுப்பணுன்ற இதெல்லாமே. ஏன்னா அவர் திடீர்னு வானத்திலிருந்து ஒன்றும் விஜய் குதிக்கலை. அரசியலில் இருந்து வர்றாருன்னா அவர் சினிமா பின்புலத்திலிருந்து வர்றாரு. அவர் கரியரை விட்டுட்டு தானே வர்றேன்றாரு உச்சத்தில். அப்போ உச்சத்தில் இருக்கும்போது யார் யார் கூடலாம் தொடர்பில் இருந்தாருன்றதை நமக்கு பார்க்கணும் இல்லையா? அப்போ எங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்கணும் இல்லையா? இப்போ விஜய்க்கும் உதய்க்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத கேட்கணும் இல்லையா? அவங்க 2 பேருக்கு ஈகோ கிளாஸ் இருந்துச்சா இல்லையா அப்படின்றதை நம்ம கேட்கணும் இல்லையா? அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யாரை முன்னிட்டு பிரச்சனை வந்துச்சு, எதை முன்னிட்டு பிரச்சனை வந்துச்சு அப்படின்றதையும் கேட்கணும் இல்லையா? இப்போ இது எதையுமே கேட்காம நம்ம ஏதோ அரசியல் அப்படின்ட்டு அப்படி கொண்டு வந்துடுறோம். அப்படி இல்லை. விஜய்க்கு பின்னாடி அரசியலை தாண்டி அவரே சொல்கிறது மாதிரி ஒரு சினிமா இருக்குது, சினிமா உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் அவரை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கு. அந்த லிங்கை நீங்கள் கட் பண்ண முடியாது. அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணணும். அதை உங்களை மாதிரி சிந்திக்கக்கூடியவங்க, இந்த திரை உலகத்தை பற்றி அந்த டைனாமிக்ஸை தெரிஞ்சவங்க, திரைக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய அந்த இயங்கியல் டயலெக்டிக்கல் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது தெரிஞ்சவங்க அந்த கேள்வியை எழுப்பணும். அது பொது வெளியில் டிஸ்கஷனுக்குமே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அரசியல் புரட்சியில் அங்கங்கே பேசிக்கிறாங்க. இது விஜய்க்கும் உதய்க்குமான ஈகோ கிளாஷு, அதிலிருந்து தான் இது ட்ரிகர் ஆச்சு அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இன்னுமே கொஞ்சம் ஆழமாக நடுநிலையில் இருந்து அதை அலசி பார்க்க வேண்டிய தேவை. இருவருடைய பகிர்வு நல்லா இருந்துச்சு. நிறைய எனக்கு தெளிவு தந்துச்சு, அரசியல் தெளிவு தந்ததாக நான் பார்க்குறேன். நான் 2 வகையான கருத்து தெரிவிக்கதாக பார்க்குறேன். அதுலேருந்து கேள்வி எழுப்பலான்னு பார்க்குறேன். முதல்ல இந்தி திணிப்பு 1937 நடந்திருக்கு, 65, 67. அப்போ உள்ள இளைஞர்கள் அதில் ரொம்ப பங்கேற்றாங்க. அதுக்கப்புறம் 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. அதில் எந்த கட்சி சாராத இளைஞர்கள் அதை முன்னெடுத்து நடத்தினாங்க. இந்த 2 இளைஞர்கள் பார்த்தா ஒரு தொடர்பு இருக்குது. இப்போ உள்ள ஜென்சி அவங்களோட இளைஞர்கள் பார்த்தோம்னா இந்த தாக்கம் எப்படி மாறுச்சு, அப்போ உள்ள அந்த 1937, 65, 67 இந்த தாக்கம், அதுக்கப்புறம் ஒரு கேப் இருந்துச்சு. 2017 இளையோர்கள் மத்தியில் ஒரு கலாச்சார பண்பாட்டுனால ஒரு எதிர்ப்பு மேலே வந்ததுனால எல்லாம் ஒன்றா கூடி எதிர்த்துருச்சு. அதில் போராட்டம் வெற்றி பெற்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, நிறையா போராட்டங்கள் எதுவுமே நடைபெறல. இப்போ பார்க்கும்போது இந்த 2026 அரசியல் சூழ்நிலை ஒரு இளைஞர்கள் ஒரு பாதை அரசியல் பாதை ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருக்கதான் நான் பார்க்குறேன். அப்புறம் தந்தை அவர் சொன்னாங்க இது பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த பியர் குரூப் இன்ஃப்ளூயன்ஸ் இப்போ பார்க்கும்போது பெரும்பாலான இடத்துல இந்த பிராண்டு, நான் அந்த பொருள் வாங்கிட்டு நீ அந்த பொருள் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இதனால் அந்த பொருள் வாங்குறது அவங்க மேலே ஆசைப்படும். இதுதான் நிறையா ரீல்ஸ்லாம் பார்க்க முடியும். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் கலாச்சாரம் மூலமாக இளையோர்கள்
டிவிகே பக்கம் சாயிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லுமா கேட்குறேன். தாவேக்காவில் இளைஞர் சேர்வதை பற்றி எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. அது சேரலாம். ஏன்னா வந்து ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்பதற்கு எந்த இளைஞருக்கு உரிமை இருக்குது. அது அவங்களுடைய சாய்ஸ் நிச்சயமாக இருக்குது. நம்முடைய கன்சர்ன் அவங்க அரசியல் படுத்தப்படுகிறார்களா அப்படிங்கிறது தான் கேள்வி நமக்கு. இப்போ நீ ஏற்கனவே உதாரணம் சொன்னீங்க, இந்திய திணி போராட்டம் நடந்துச்சு, ஜல்லிக்கட்டு போராட்டம். அப்போ அதில் அரசியல் படுத்தப்படுவதற்கான ஒரு களம் இருந்தது. அது இல்லாத சமயத்தில் மூத்த தலைமுறையினர் அவங்க வழிநடத்த வேண்டியிருக்குது. கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இல்லை மூத்த கலைஞர்கள் அவங்களாம் வந்து வழிநடத்த வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நம்முடைய தமிழ்நாட்டுடைய வரலாறே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து 30கள் 40களில் பார்த்தீங்கன்னா நிறைய பயிற்சி பாசறைகள் நடக்கும். சின்ன சின்ன பயிற்சி பாசறைகள் அந்தந்த ஊர்களில், கிராமங்களில், தெருக்களில் உட்காந்து அந்த அரசியல் பேசக்கூடிய தன்மை இருந்தது. இப்போ சுதந்திர போராட்ட காலத்தில் அது இருந்திருக்கு. அப்போ நிகழ்கால அரசியலை வந்து பேசி சில தெளிவுபடுத்துவதற்கான பயிற்சி பாசறைகள் வந்து இருந்திருக்கு. ஒருவேளை கடந்த காலங்களுக்கு அது குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருக்குது. அது குறைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ இப்போ நான் பெரியவர்கள் நமக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஒட்டுமொத்தமாக பிராண்ட் பண்ணி தற்கூரி அப்படின்லாம் சொல்லி முத்திரை ஊத்துறது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னதான் நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம பசங்க தானே, அவனை போய் நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறதுல பார்த்து தப்பு. மரக வழிநடத்தல்னு சொன்னால் அவனுக்கான பயிற்சி களத்தை நம்ம அமைச்சு கொடுக்கணும். அவனுக்கான வரலாறு சொல்லணும். நம்முடைய தமிழ்நாட்டு வரலாறு என்ன, எப்படி வந்துச்சு, எப்படி போகணும். அப்போ அவனுக்கான பாதை அவன் தேர்ந்தெடுப்பான். இப்போ அவன் தாவே இருப்பது வந்து அவன் அரசியல் படுத்தப்பட்ட எந்த பிரச்சனை இல்லை. அரசியல் படுத்தப்படாமல் முழு நேரம் ரசிகராகவே இருந்தால் அவனுடைய எதிர்காலம் பாதிக்கும். அந்த ஒரு கன்சர்ன் எனக்கு இருக்குது. நீங்கள் 3 அந்த யூத் ஆக்டிவிட்டியை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க, சூப்பராக சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்று இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இளைஞர்களுடைய மாணவர்களுடைய பங்கு. அடுத்தது இந்த நம்ம இதுக்கு ஜல்லிக்கட்டுக்காக நடந்த போராட்டம் இன்வெர்டட் கமர்ஸில் எனக்கு அந்த இதை ரெஃபர் பண்ணீங்க. அப்புறம் விஜய்க்கு வரக்கூடிய இந்த கூட்டம், இது 3ஐயுமே நம்ம அந்த கான்டெக்ஸ்டில் பார்க்கணும். அண்ணா காலத்தில் அந்த 1965-67 நடந்தது வந்து மாணவர்களுடைய போராட்டம். அதுக்கு நான் அந்த போராட்டம்ன்ற வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். அது ஒரு கொள்கைக்காக, ஒரு லட்சியத்திற்காக, ஒரு தலைவர், கொள்கை பிடிப்புள்ள தலைவர் சொன்னார் அப்படின்றதுக்காக அது நடந்த போராட்டம். அது சரியா தப்பா அப்படின்ற விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அந்த இம்பேக்ட் என்ன ஆச்சு அப்படின்றது வேண்டாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த இளைஞர்களுடைய பங்கேற்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் போராட்டம். அந்த சொல்லுக்கு சரியானது அந்த நிகழ்வு. இந்த ஜல்லிக்கட்டு நடத்தல் நிகழ்ந்தது அது போராட்டம் இல்லை, அது வந்து ஒரு கொண்டாட்டம். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு காமனாக ஒரு நோக்கத்தை முன் வச்சு, அல்லது எல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு காரணம் அப்படின்ட்டு ஒன்று எக்ஸ்கியூஸாக வச்சுக்கிட்டு ஒரு ப்ரீடெக்ஸ்ட் அதை வச்சுக்கிட்டு ஒன்று சேர்ந்தது. அது ஒரு செலிப்ரேஷனாக இருந்தது. அது எவ்வளோ தூரம் பெரிய அளவில் ஒரு மாசிவாக இருந்ததுனால அதுக்கு அரசியல் தாக்கம், அரசியல் பரிமாணம் ஒன்று வந்தது. ஓகே, அது வந்து கொண்டாட்டம். இந்த 3வது சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் இருக்குது பாருங்கள். அது அவர் சினிமாவில் நடிக்கும்போது அந்த தியேட்டர் கான்டெக்ஸ்டில் அந்த கூட்டம் வந்துச்சு, அந்த மாப் கிரேசி இது இருந்தது. இன்றைக்கி அரசியல் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அரசியலுக்கு இவருக்கு வரும்போது இவ்வளோ கூட்டம் வருது, ஜென்சி க்ரௌடு வர்றாங்க அப்படின்றது, இது வந்து இட்ஸ் அ ஹிஸ்டரிக்கல் க்ரௌடு, ஹிஸ்டீரியா. இது முதல்ல சொன்னது போராட்டம், ஸ்ட்ரகிள். 2வது சொன்னது செலிப்ரேஷன். 3வது சொல்கிறது வந்து ஹிஸ்டீரியா, ஹிஸ்டரிக்கல் க்ரௌடு. இது வந்து ட்ராமடைஸ்டு இந்த க்ரௌடு. இது வந்து ஒரு மாப் சைக்காலஜி, அதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். வேற அங்கே இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஜல்லிக்கட்டு இதில் நடந்த அந்த கொண்டாட்டம் வந்து ஒரு கார்னிவல். அங்கேயும் விதிமீறல் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு இதில் நடந்துச்சு. ஏன்னா ஒரு யூனிஃபைங்காக ஒரு காரணம் ஒன்று இருந்தது. அதனால அது அங்கே அப்படி இருந்தது, கொண்டாட்டமாக இருந்தது. இது வந்து ஹிஸ்டீரியா. இங்கே என்ன நடக்குது, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, நான் என்ன செய்கிறேன் அப்படின்றது எனக்கே தெரியல, அவர் தலைவருக்கே தெரியல. எங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கலெக்டிவாக இது வந்து கூட்டு கலவி அப்படின்றது மாதிரியான அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை தரக்கூடியது இது இங்கே நடக்கக்கூடியது. அந்த வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட் இஸ் வெரி எக்ஸைட்டிங், வெரி ப்ளஷரபிள். அதை டிஃபை பண்ணுறதில்ல, எல்லாரையும் உடச்சி எரிகிறதுல வந்து அப்படிப்பட்ட ஒரு பேரின்பம் கிடைக்குது. இந்த இன்பத்திற்கு இணை எங்கெங்கே இருக்குது? அதனால் அந்த மாதிரியான ஒரு அனுபவம். எகைன் நீங்கள் வந்து ஒரு மாரல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியா தப்பா அப்படின்னு கேட்கலாம்.
அரசியல் ரீதியாக நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய டைனாமிக்ஸ் இந்த தம்பி சொன்னதிலிருந்து அப்படியே அதை தொடர்படுத்தி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அரசியலில் விஜயினுடைய வருகைக்கு பிற்பாடு அரசியல் களமே மாறுது. அரசியல் என்பதே எப்படி ஆகுதுன்னா என்டர்டெயின்மெண்டைசிங் பாலிடிக்ஸ், அதாவது அரசியலை பொழுதுபோக்காக்குவது. பொழுதுபோக்கா என்டர்டெயின்மெண்ட்டில் என்ன அனுபவம் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த அனுபவத்தை அப்படியே இந்த அரசியல் நிகழ்வுகளையும் கொண்டு வர்றது என்டர்டெயின்மெண்டைசிங் பாலிடிக்ஸ். அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இது வந்து இட்ஸ் எ வெரி பெக்யூலியர், வெரி யூனிக், வெரி ரீசெண்ட் ஃபினாமினன். இதை இன்னும் ஆழமாக உள்ளே போய் நம்ம ப்ரோவ் பண்ண வேண்டிய அந்த சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பகிர்ந்து கொண்டது ஒவ்வொரு கட்சிகள் நிலைப்பாடு அதுகளை பார்த்தோம். எனக்குள்ள தோன்றியது என்னென்னா, ஒவ்வொரு தேர்தல் அறிக்கைகளும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தேர்தல் அறிக்கைகளும் மக்கள் இயல்பாக எதிர்பார்க்கறது ஒரு மாற்றம் வேணும், அல்லது நான் நிம்மதியாக இருக்கணும், எங்கள் குடும்பம் அல்லது சமூகம் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இந்த அறிக்கைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு வகையாக ஒரு காயத்துக்கு மருந்து போடக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு தடுப்பூசி போட்டு அது இல்லாமல் மாற்றக்கூடியதாக இல்லை. ஆனால் இப்போ புதிதாக வந்து டிவிக்கு விஜயோட கட்சியுமே ஏன் அப்படி யோசிக்க மாட்டாங்க, அல்லது இதுக்கடுத்து வரக்கூடிய கட்சியுமே எல்லாமே ஒரு மருந்து போடக்கூடியது, மக்களை கொஞ்சமாக ஒரு சுலபமாக மாற்றி திசை திருப்பி அப்படி கொண்டு போகிறதா தான் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான இப்போ நாம் தமிழருன்னு பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமாக ஒரு தேர்தல் அறிக்கை இருக்கிறது. ஆனால் அது சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் மக்களுக்குள்ளே வருகிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை எப்படி கொடுக்கறது, அல்லது மக்கள் இதுகளை வாஸ்து பார்த்து ஏன் அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கே அப்படி ஒரு திசை திரும்ப மாட்டோம். ஒட்டுமொத்த எல்லா தேர்தல் அறிக்கைகளும் இதே மாதிரி தான் மேம்போக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம யாருமே உட்காந்து முழுசாக வாசிக்கிற கிடையாது. உங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி ஓகே அதிமுகவோட தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குது, திமுக அறிக்கை இருக்குது, தாவேகா, நாம் தமிழர் ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்றைக்குமே வந்து பண்ணுறதில்ல. எது பாப்புலராக போய் சேருதோ அதை தான் நம்ம வாதிக்கிறோம். ஒன்று இப்போ டக்குனு மக்கள் எது கிளிக் ஆகுது, இப்போ கூப்பன் கொடுப்போம், 2000 ரூபா கொடுப்போம், இந்த மாதிரி விஷயங்கள் இதை வச்சு நம்ம தீர்மானிக்க முடியாது. ஆனால் இப்போ நீ சொன்னதில் என்ன தோணுன்னா, ஒரு அட்லீஸ்ட் இதுக்கு ஒரு தேடல் உருவாகணும். ஒரு தேடல் உட்காந்து ஓகே இல்லைங்களை கூப்பிட்டு பார்ப்போம் எந்த தேர்தல் வரைக்கும் நல்லா இருக்குது, மற்ற கொள்கைகளை விட்டுருக்கு, இந்த தேர்தலுக்கு எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, இது எல்லாமே ஒப்பிட்டு பார்த்து பேசக்கூடிய மனநிலை வந்துச்சுறாங்க, சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, இன்றைக்கி சோஷியல் மீடியா அதிகமாக கொண்டு போய் சேர்க்குறது எதுன்னா, நீங்கள் சொன்னக்கூடிய அந்த மேம்போக்கான தேர்தல் அறிக்கையில் அதான் கொண்டு போய் சேர்க்குது. இப்போ நீங்கள் தாவேக்கா என்ன செஞ்சுருக்குன்னு நமக்கு தெரியாது. இது வரைக்கும் என்ன தேர்தல் அறிக்கை வந்திருக்கு எனக்கு கண்ணில் படலை. 16ஆம் தேதி அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. தேர்தல் வரப்போது ஒரு வாரம் தான் இருக்குது. மற்ற தேர்தலுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இப்போ அப்போ எவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்குங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்போது தேர்தல் அறிக்கை வந்துச்சுன்னா அதோடைய கருத்துக்களை கொண்டு ஒரு ஊராக போய் சேர்க்கணும், இது நடந்துச்சுங்கிறது. அப்போ நீ 16 நேற்று அப்படின்னா நேற்று 16 நாளைக்கு தான் 16 இன்றைக்கி 16 அப்போ இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி நீ அடுத்த 6 நாளில் மக்கள்கிட்ட போய் சேர்த்துற முடியுமா அப்படிங்கிறது தெரில. அப்போ அது சம்பிரதாயமாக மாறுது. தேர்தல் அறிக்கைங்கிறதே ஒரு சம்பிரதாயம். ஏன்னா அந்த தேர்தல் முன்னாடி இந்த அறிக்கை நாங்கள் வெளியிட்டோம் அப்படிங்கிறது தான். அது சீரியஸ் டாஸ்க்காக எடுத்து, ஏன்னா பல தன்னார்வ குழுக்கள் வந்து செய்கிறாங்க. கொண்டு போய் குறிப்பிட்ட கட்சிகளுக்கு முக்கியமான கோரிக்கைகளை முன் வச்சு உங்கள் தேர்தல் அறிக்கையில் வரணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நடக்குது. சில கட்சிகளை வந்து பிரதிபலிச்சிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்முடைய பங்கை பொறுத்தவரை என்னென்னா, இந்த தேர்தலை சீரியஸாக எடுத்து ஒப்பிட்டு நம்ம ஆய்வு செய்கிறோமா, அதை மக்களுக்கு கூட சேர்க்கணும். ஓகே இதில் முக்கியமான திட்டம் வந்திருக்கு, முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க, இது மோசமான விஷயம், இது ஒன்றும் புதுசு கிடையாது பல. அப்போ இந்த மாதிரியான சிந்தனையை வந்து இளைஞர்கள் மீது உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. அது நீண்ட கால செயல் திட்டமாக நம்ம யோசிக்கணும். இப்போதைக்கு அதை பண்ண முடியாது. பட்டு தாவேக்கா பற்றி சொன்னதுனால இந்த குறுகிய காலத்தில் அவங்க வந்து இதை வந்து தேர்தலை கொண்டு வந்ததே பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு மேலே நம்ம வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வைக்க முடியாது. ஏன் சிந்திக்கணும்? அவன் வந்து சில்லறையை சிதறி விடுறது மாதிரி தான். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது மாதிரி தான். இந்த பெப்ஸ் இருக்கும் தெரியுமா, நிறையா இருக்கும், அந்த உடச்சி அப்படியே சிதறி விடுறது. அந்த மாதிரி அந்த சாக்லேட்டு திங்கிறதுக்கு பசங்களுக்கு பொறுக்கி சாப்பிட்றது மாதிரி அப்படி தான் எல்லா கட்சிகளுடைய அறிக்கையுமே இருக்குது. தேர்தல் அறிக்கை இதில் ஒரு விஷனோட அறிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த புண்ணுக்கு தடவுற வேலை கூட இந்த கட்சிகள் செய்யலை, இந்த அறிக்கைகள் செய்யலை. நாம் தமிழர் கட்சி அறிக்கை மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. விஜய் கட்சி அறிக்கை ஏன் இன்றைக்கு வரைக்கும் தாமதப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் கட் அண்ட் பேஸ்ட்டு தான் அவங்க பெரும்பாலும் பண்ணியிருக்கிறாங்க. விவசாயிகள் சம்மந்தப்பட்டு மற்ற இந்த சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்டு தாவிகாவிலேருந்து வந்த அறிக்கைகள் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஒன்று ராம்தாஸ் ஐயா சொன்னதாக இருக்கும்,
அன்புமணி சொன்னதாக இருக்கும், இல்லாட்டி சீமான் சொன்னதாக இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி ஆதவ அர்ஜுனா அண்ட் கம்பெனி அவங்க வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அறிக்கையே வரும். அந்த மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் அவங்களுக்கு. அதே மாதிரி தான் இந்த அறிக்கையும் வருது. இந்த அறிக்கையை பெருசாக எடுத்துக்கணும்னு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் இதை பொருட்படுத்தாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது சரின்னு தான் எனக்கு தோணுது. இது என்னத்தை இதில் பெருசாக எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? இவங்க அறிக்கையை சொல்லி அதை வந்து செய்ய போகிறான்னா என்ன? செய்ய போகிறதில்ல. இன்றைக்கு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது தெரியுமா? பெரும்பாலான மக்கள் வாக்காளர்களுடைய மனநிலை, ஏன்னா களத்துக்குள்ளே அப்படி போயிட்டு வர்றதுனால நான் உறுதியாக சொல்ல முடியும், ஒரு சலிப்பு இருக்குது. சில பேருக்கு ஒரு வெறுப்பு, ஒரு கோபம் அது கூட இருக்குது. இந்த ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் இருக்குது, அதையும் நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அது முழுமையாக இந்த அன்சீட் பண்ணிடுற அளவுக்கு வெறுப்பாக உக்கிரமாக இருக்குது அப்படின்னா இல்லை. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அது இருக்குது. இதுதான் இன்றைக்கி நிலவரம். அப்போ இந்த சூழ்நிலையில் புதுசாக யார் வந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு தான். அவன் மாற்ற ஒரு பெரிய திட்டத்தை கொடுக்க போகிறான், அவன் வந்து பெரிய புரட்சியை பண்ண போகிறான், தமிழ்நாடே அப்படியே தலைகீழாக மாறப்போகுது அப்படின்றது எதுவுமே கிடையாது. எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, புதுசாக ஒருத்தர் வர்றாரு, ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இதுக்கு மேலே அவங்க வந்து யோசிக்கவே இல்லை, அதுக்கு மேலே யோசிக்கணுன்ற அவசியமும் இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் அப்படி தான் பலருடைய மனநிலை இருக்குது. இப்போ இதை வந்து ஒருத்தரும் அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க இது வந்து போயிடக்கூடாது அப்படின்றத அதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க இதை நம்ம அவங்களுக்கு சாதகமாக அறுவடை பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்குறாங்க. புதுசாக வர்றவங்க இவங்க 2 பேர் சொல்கிறத விட அதிகமாக ஏதாவது சொல்லி இவங்களை நம்ம பக்கம் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. இதான் அந்த மும்முனை போட்டி அப்படி தான் நடக்குது. இதில் 4ஆவதாக போட்டியில் இருக்கக்கூடிய தாவேக்காவை தாவேக்கான்றேன்னா நாம் தமிழர் கட்சியை டோட்டலாகவே நம்ம சீனுக்குள்ளேயே கொண்டு வர மாட்டேன்றோம் பார்த்தீங்களா? ஆனால் அதுதான் மாற்றாக இருக்குது. அதான் மாற்றாக இருக்குது. இன்றைக்கி மாற்றுன்னு சொன்னோம்னா அவங்க முன்வைக்கிறது தான். இந்த கொள்கை கோட்பாடு அப்படின்ற அளவில் பார்த்துக்கிட்டோம்னா, வாக்கு அரசியல்னு வரும்போது இந்த 3 பேரும் இந்த மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சலிப்படைந்த மனநிலை, அதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்ற முடியும், மடை மாற்ற முடியும் அப்படின்றதான் போட்டியே.